ராணிப்பேட்டை மாவட்டம் அக்ரஹாரம் பகுதியில் முகுந்தராயபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் தலைமையில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய அமைச்சர் துரைமுருகன், தமிழக அரசு பெண்களுக்காக அறிவித்துள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தை தொடர்ந்து இரவிலும் மாணவர்களுக்கு உணவு வழங்க முதலமைச்சரிடம் தெரிவித்துள்ளதாகவும், அதற்கான நேரம் வரும்பொழுது உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் முதலமைச்சர் தன்னிடம் தெரிவித்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் பேசியதாவது, உயர்நீதிமன்றத்தில் முரசொலியின் நாளிதழ் இருக்குமிடம் பஞ்சமி நிலம் என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் விசாரணையை SC/ST ஆணையம் புதிதாக தொடர வேண்டுமென நீதிமன்றம் அறிவித்திருப்பது குறித்து கேட்ட கேள்விக்கு, நான் அந்த தகவலை கேட்கவில்லை எனவும் அது குறித்து எனக்கு தெரியாது எனவும் தெரிவித்தார். போக்குவரத்து தொழிலாளர்களின் 2ஆம் நாள் போராட்டம் குறித்து கேள்வி கேட்டதற்கு, ஒரு சிலர் பேர் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், இருப்பினும் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கி வருவதாகவும் தெரிவித்தார். பாலாற்றில் தடுப்பணை கட்டுவதற்கான பணி நடைபெறும் என அறிவித்திருந்தீர்கள் என கேள்வி கேட்டதற்கு, வருகின்ற பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார்.